பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராஜி கோச்சிங் கிளாஸ் போயிருக்கிற இடத்துக்கு நம்ம கதிர் வராப்புல, மதியம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலையாட்டுக்கு ராஜி. அதனால சாப்பாடு வாங்கி குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாப்புல. "வா அங்க பிரியாணி போடுவாங்க, போய் சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிட, இவரு வேணும்னே தான் நம்மள வெறுப்பேத்துறதுக்காக கூப்பிடுறாப்புல. ஏன்னா டயட்ல இருக்க சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா? "இல்ல, இல்ல இனிமேக்கு நான் ஃப்ரூட் சால்ட் தான் சாப்பிடுவேன். அதனால அங்க ஒரு கடை இருக்கு. வாங்க அங்க போலாம்" அப்படின்னு ராஜி, கதிர அங்க அழைச்சுக்கிட்டு போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அப்பத்தா வேலைய போட்டு காமிக்க ஆரம்பிக்குது. "குளிக்கிறதுக்கு எனக்கு சோப்பு வேணும்" அப்படின்னு கோமதி கிட்ட கேட்க, கோமதியும் சோப்பு எடுத்து குடுக்க, "இல்ல, இல்ல இந்த சோப்புலலாம் நான் குளிக்க மாட்டேன்" அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி குமாருக்கு குடுத்த சோப்ப கொண்டு வந்து குடுக்குது. ஆனா அந்த சோப்பும், கோமதி குடுத்த சோப்பும் 2ம் ஒரே சோப்பு தான். "ஏம்மா இப்ப தானே இந்த சோப்ப குடுத்தேன். அதுக்குள்ள இந்த சோப்புல திருப்பி குளிக்க போறியே, வேணாம்னு சொன்னியே" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல அது வேற சோப்பு, இது வேற சோப்பு" அப்படின்னு சொல்லி அப்பத்தா வேலைய போட்டு காமிக்குது. நம்ம அரசிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் வீட்ல இதையும் சொல்லவும் மாட்டேங்குது அரசி. இங்க கடையில நம்ம சரவணன் எப்ப பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இத நம்ம பாண்டியன் கவனிச்சிடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து பாண்டியனுக்கு கோயில்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது. கோயில்ல இருந்து ஆர்டர் வந்தத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரவணன் அவசர அவசரமா அந்த பார்சல வாங்கி நானே எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு ஓடிடுறாப்புல. நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தேகம். அந்த நேரம் பார்த்து பழனி அங்க வர, பழனி கிட்ட கடைய விட்டுட்டு, "இரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்" அப்படின்னு நம்ம சரவணன் போன அதே கோயிலுக்கு நம்ம பாண்டியும் போனா, நம்ம சரவணன் அஞ்சலியோட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத பாண்டியன் பாத்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வர்றப்ப நம்ம பாண்டியன் ஓப்பனாவே சரவணன் கிட்ட கேட்டர்றாப்புல. சரவணன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.